மச்சில் குடியிருக்கும் மணித்தென்றல் மனம் கசிந்து குச்சில் குடிகொண்டு தவழுவது போல் யாப்பென்னும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே, அன்றாடம் என் எச்சில் நாவில் நீ எழுந்தருள உன்னை போற்றி புகழ்ந்து துவங்குகிறேன் என் அன்னை தமிழே. இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைச்சிங்களா? சரி. பசிக்கின்ற மனிதனுக்கு புசிக்கின்ற உணவளித்து ரசிக்கின்ற ஏக இறைவனுக்கே எல்லா புகழும். இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அப்படின்னு அன்பு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு விஷயம், அது எதிர்பார்ப்பு, ஆனால் அது செயல்படுத்த முடியுமா என்பது நமது கையில தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கான்செப்ட். சார் கூட சொன்னாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கே நான் மோட்டிவேட் பண்றதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும்போது உனக்கு எங்கவா பண்றது? அப்போ என்னென்ன வழிகள் இருக்கு என்பதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு முட்டைய வெளியிலிருந்து உடைச்சா மரணம், உள்ளந்து கிளம்புனா அது ஜனனம்ங்கிறான். வெளிலேருந்து உடைச்சா 15 ரூபா ஆம்லெட், உள்ள உடைச்சு தானா அப்படி இயற்கையா வந்துச்சுன்னா அது சிக்கன் 65 பார்பிக்யூ கிரில் 300 ரூபா 450 ரூபா 650 ரூபா அதுக்கு விலை. 15 ரூபால முடியணுமா? வெளியே இருக்க முட்டை இப்போ உடைச்சு விட போற ஆம்லெட்டா போடு, ஒரு கலக்கியா போட்டு சாப்பிடு. அப்போ என்னுடைய வேல்யூ வெளியிலிருந்து தட்டுகிற போது அது ஒரு குறிப்பிட்ட அளவில் நிறைவு பெற்று விடுகிறது. ஆனால் தன்னால் இயன்று அதுவே இயற்கையாய் உடைத்து வெளியே வருகிற போது ஒரு உயிரினமாய் இந்த வியாபார உலகில் அது மிகச்சிறந்த தரத்துல போகுது இல்ல? அந்த மாதிரிதான் ஒரு இன்டர்னல் டிரைவ் ரொம்ப முக்கியமானதுங்க. அதை மனசுல வச்சுட்டு நம்ம பேசுறேன், சரியா? ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, கற்றால் கற்றால் என்ன பலன், கசடர கற்றால் கற்ற பலன். நட்டால் நட்டால் என்ன பலன், நாளறிந்து நட்டால் நட்ட பலன். உற்றால் உற்றால் என்ன பலன், ஊடுருவ உற்றால் உற்ற பலன். பெற்றால் பெற்றால் என்ன பலன், பேற்றினை பெற்றால் பெற்ற பலன் சொல்லுவாங்க. இதுல முதல் 2 லைனுக்கு மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, அவார்டு நிறைய இருக்குது, வாங்கிட்டு போகணும்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி, ஒரு சிந்தனைக்காக பேசிட்டு நிறைவு செய்கிறேன். கற்றால் கற்றால் என்ன பலன், கசடர கற்றால் கற்ற பலன். அப்போ கசடு இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏனோ தானோங்கிறதில்லை. இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்குன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கணும். முன்னாடி சொன்னாங்க எதுக்கு எந்த பொருளை பயன்படுத்தணும், இங்க எலக்ட்ரானிக் தேவையா, இந்த இடத்துல கரண்ட்டை பாஸ் பண்ணணுமா, இந்த இடத்துல ஏதாவது பயங்கரமா பண்ணணுங்கிறதுக்கல்ல, சமூகத்திற்கும் நாம் செய்யக்கூடிய நோக்கத்திற்கும் வலு சேர்க்கக்கூடியதா அப்படிங்கிற தெளிவு இருக்கணும்னா ஒரு பரந்த பார்வை இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க? நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய செய்திகளை தாண்டி இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நல்ல செய்திகள், வளர்ச்சி சார்ந்த செய்திகள், நம்மளுடைய முயற்சிக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்ம புக்கை தாண்டி நம்ம எவ்வளவு தூரம் வெளியே வந்து இருக்கிறோம், அதையும் படிக்கிற போது ஏனோ தானோ சில பேர் இன்னைக்கு யூடியூப்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு விஷயத்த சொன்னா அதை அப்படியே நம்பிடுறான், இதுதான்டா உண்மை, அதை வச்சு விவாதத்துக்கெல்லாம் போறாங்க. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, சரியான தரவுகளோடு அது தரப்படுகிறதா, இஸ் தட் ஆத்தென்டிக் என்பதை பார்ப்பதில்லை. அப்ப அறகுறையா அறவை கடை போயிருது. ஆஃப் பாயில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருக்கும். அதான் சாப்பிடும்போது சில டைம் சொல்லுவாங்க, அப்படியே ஒழுங்கா உடையாம சாப்பிட்டுட்டா உன் முன்னாடி நீ ஒழுங்கா பார்த்துக்குவாய், இல்லைன்னா முடிஞ்சு போச்சுருவாய். அதுக்கே அவனுக்கு கைகால் விட நடக்கும். அப்போ ஒரு அறவேட்டுக்காட்டு தன்மையோடு ஒரு கல்வியை உள்வாங்குகிற போது அது சரியான இடத்தில் சரியான தளத்தில் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் அது வலு சேர்க்குமா? முதல்ல தனிப்பட்ட முறையில் எனக்கு அது ஒரு ப்ராப்பரான பிராண்டை கிரியேட் பண்ணுமா? அப்போ படிப்பதை கசடில்லாமல் நாம் கற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். 2வது ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு நமக்கு என்னென்ன செய்யணுங்கிறத சுவிட்சர்லாந்துல இருந்து கூட்டிட்டு வரல ஆனந்த் சார். அங்க கலிபோர்னியால அவங்க என்விரான்மெண்ட்ல ஒரு 1998ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு வந்த விஷயம் அல்லங்க. நம்ம ஊர்ல இந்த என்விரான்மெண்ட்ல இந்த கிளைமேட்ல 1998ல அதே அப்துல் கலாம் சொன்னதை ஒரு வகையா வாங்கிக்கிட்டு பல தலைவர்களுடைய விஷயத்தை வாங்கிக்கிட்டு ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறார் என்றால் எது காரணம்? நட்டால் நட்டால் என்ன பலன், நாளறிந்து நட்டால் நட்ட பலன். உலகத்திலே மிகப்பெரிய கெட்ட வார்த்தை எதுங்க? தள்ளி போடுவது. பார்த்துக்கலாம்.
நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறது கான்ஃபிடென்ட்டான வேர்டுன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு மூவியில் வந்துச்சு. அது பார்த்துக்கலாங்கிறது வேற, இது பார்த்துக்கலாங்கிறது வேற. பார்த்துக்கலாம் எப்ப பார்த்துக்கலாம்? ஒரு வேலையை எடுக்கிற போது தள்ளி போட்டு செய்யலாம் என்றால் ஒரு மீடியாக்ரிட்டி அங்க உருவாயிருது. பெஸ்ட் நோக்கி நம்ம போக முடியாதுங்க. ஏதோ வேலையை முடித்து விட்டேன் என்பதே சாதனையாக அங்க வந்துருது. அப்போ இப்ப நீங்க உருவாயிருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸ் இதனுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தையை சொல்றதை விட செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எப்ப அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுவோம்ப்பா, தாகமா இருக்கு, உடனே கேமரா வச்சுட்டு போயிடாது. உதாரணம் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, நீ கண்டுக்கவே இல்லைப்பா, நீ பாட்டி இப்படி பிடிச்சிக்கிட்டு பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிற, ஆட்டாம நல்லா எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருக்கிற. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அந்த தண்ணி எடுத்து கொடுப்பா, கேட்கல. 3 தடவை சொல்றேன், கேட்கல. அப்புறம் கோவம் வருது, என்னப்பா நம்ம சொல்றோம் எடுத்து தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு. சரி, அப்போ நாம சொல்றது பிறர் கேட்கவில்லை என்று சொன்னால் ஒரு கோபம் வருது, ஒரு ஆதங்கம் வருது. நான் அவ்வளவு மட்டமா போயிட்டோம் தோணும்ல. அப்போ சரி, நைட்டு படுக்கும் போது நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் எந்திரிக்கணும், 9 மணிக்கு அங்கே போகணும், 10 மணிக்கு அங்கே போகணும். நான் எனக்குள் பேசுகிறேன். I am creating the plan. I am deciding my next day schedule. பிளான் பண்ணுறேன், அலாரம் அடிக்குது, இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம், தள்ளி போடுது, ஸ்னூஸ் அழுத்துறோம், இன்னும் கொஞ்சம் ஸ்னூஸ் போகுது, 10 மணிக்கு போக வேண்டியது நைட்டு மத்தியானம் 3:30 மணிக்கு போகிறோம். அப்போ நாம் சொல்வதை நாம் கேட்காத போது அவரு தண்ணி எடுத்து கொடுக்கலையே, அந்த கோபம் வருதா? சார் சொன்னீங்க, நல்ல விஷயத்துக்கு சொன்னீங்க, டேப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி விஷயத்துல டேப் பண்ணிட பரவாயில்லடா நீ தானே. அப்போ எங்க போகுதுங்க? நம் பேச்சை நாம் என்று மதிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்தில் தான் பிறர் நம்மை மதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்கிற நிலை தனிப்பட்ட ரீதியிலும் சமூக ரீதியிலும் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. புரியுதுங்களா? ஒன்று சிம்பிள் தாங்க. ஏகப்பட்ட டெக்னாலஜியில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் சரி, இன்னைக்கு ஆண்டர்பிரினர்ஷியல் ரிலேட்டடாகவும் சரி, அந்த MSME டாக்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணலாமா? ஏதோ ஒரு 4 ஆப்ஷன் தான் நினைக்கிறோம். ABCD தானே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல இசட் வரைக்கும் இருக்குங்க. இல்லைன்னா எக்ஸல் ஷீட்ல போய் A1 A2 A3 இருக்கு. அப்போ வாய்ப்புகள் என்பது அலாதியானது, தட்ஸ் an infinity. அதை வாங்கி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் மனோநிலையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேனா? The mindset really matters a lot. அது எது என்பதை நோக்கி நாம் பயணிக்கிற போது உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் திறம்பட சிறப்பாக அமையும். அந்த வாழ்வியல் இன்னும் சிறப்பாக போவதற்கு இந்த WIF அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் நம்ம உள்வாங்கிக்கிட்டு எடுத்துட்டு போகும்போது எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. பெருக்கெடுத்த தங்கங்களாக இருக்கிறீர்கள். இன்னும் வைடூரியங்களாக நீங்கள் பிரசித்தி பெற வேண்டும், இன்னும் ஒளியோடு திகழ வேண்டும் என்று சொன்னால் நோக்கங்களை ஒருபோதும் நாம் தவறவிடாமல் செயல்படுவோமே ஆனால் ஒரு மிகச்சிறந்த வாழ்வு நமக்கு அமையும் என்று சொல்லி, சந்தனம் காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நம் சாதனை நாளை பேசட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.